உனக்கு தமிழே பேச தெரியாது, என்னத்த நீ போயிட்டு நடிக்க போற. எனக்கு போர் அடிச்சதுன்னா வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஹோம் நர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன், சம்பாதிச்சு நான் இருந்த வீட்டையே வாங்கினேன். இங்கிலீஷும் தமிழும் எல்லாம் அரைங்குறையமா ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில் லைஃப்பும் ஒரு குறையாவே போயிடுச்சு. அவ்வளோ டிப்ரெஷன் ஆகி அப்புறமா ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகி தான் புருஷனோட எந்த ஒரு பர்மிஷன் இல்லாமல் பொண்டாட்டி எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. ஒருவேளை எங்கள் அம்மா அப்பா சொத்து சேர்த்து வச்சுருந்தா இத்தனைக்கும் என்னை விட்டு போனவர் தான், இருந்தாலும் அவர் நல்லவர் தான், நல்ல மனுஷன் தான். பெண்கள் எல்லாருமே வந்து டிபெண்ட் பண்ணி வாழ்கிற வரைக்கும் ஜீரோவாக இருக்காங்க. மேம், இப்போ வந்து நீங்க ஆக்டிங்கை சூஸ் பண்ணதே வந்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு நடுவுல தான். இனிமே நான் வந்து பண்ண ஆக்டிங் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்க எப்போ வந்து அது முடிவு பண்ணீங்க? ஆமாம், ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, வாய்ப்பு அது யதார்த்தமாக கிடைச்சது. ம். அதுக்கப்புறம் ஜாலியாக வந்து ஃபன் பண்ணாங்க எங்கள் ஹஸ்பண்டும் சரி, எங்கள் ஹஸ்பண்ட் ஆளுங்களும் சரி. ம். உனக்கு தமிழே பேச தெரியாது, என்னத்த நீ போயிட்டு நடிக்க போற, இதெல்லாம் வேஸ்ட் டைம். மெஸ்ஸு வீட்டில் ஆல்ரெடி நாங்கள் மெஸ்ஸு நடத்திட்டு இருந்தேன். ம். ம். அந்த அந்த பீரியட் எப்படின்னா, நான் சும்மா கல்யாணம் ஆகி ஒரு 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 10 டேஸ்க்கு அப்புறமா எனக்கு போர் அடிச்சுது, வீட்டில் இருக்க முடியல. ஏன்னா நான் அன்மேரிடாக இருக்கும்போது நானே உழைச்சு, நானே சம்பாதிச்சு, நானே கல்யாணம் பண்ணது. கல்யாணம் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் சேர்த்தது. அரேஞ்ச் மேரேஜ் தான். ஓகே. ஸோ அதுக்கான ஃபினான்ஷியலாக நான் ரெடி பண்ணது. இது வந்து அம்மா, அப்பா எல்லாம் சேர்த்து அவங்களாம் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அப்படிலாம் கிடையாது. நான் பண்ணேன். பட் கல்யாண டைமில் எனக்கு ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்க. சீட் போட்டதும் ஏமாத்திட்டாங்க. ம். அந்த பணம் வராத பட்சத்தில் என் அண்ணி என்ன பண்ணாங்க, அவங்க கல்யாணத்தில் போட்ட 7 சவரனும் எடுத்து கொடுத்துட்டாங்க. 5 ம். சவரன் அவங்களுக்கு போட்டாங்க, 2 சவரன் மாப்பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனுக்கு போட்டது. ம். அப்படியே கொடுத்துட்டு அவங்க வெறும் வெறும் கையில் 1 கிராம் கூட அவங்க மூக்குத்தி தவிர எல்லாமே எடுத்து எனக்கு கொடுத்தாங்க அந்த ம். பீரியட்ல. ம். ஸோ அப்படி கல்யாணம் பண்ணி வந்தது தான். வந்ததுக்கு அப்புறமா 10 டேஸ் அப்புறமா எனக்கு போர் அடிச்சது. நான் வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஹோம் நர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ம். ஸோ வீட்லேயே போயிட்டு டேக் கேர் பண்ணுறது பேஷண்ட்டை. ம். ஸோ அந்த வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஆமாம் நீ போனால் பெட்டராக இருக்கும், 2 பேர் சேர்ந்து நம்ம சம்பாதிச்சு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் இது குழந்தை அந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ணிக்கலாம், பிளான் பண்ணிக்கலாம், நீ வேலைக்கு போன்ட்டு. வேலைக்கு ம். போய் ஒரு 20 டேஸ் கூட ஆகல. ம். ஒரு 15 டேஸ்லயே ஒரே வாமிட்டிங்கு, தலைவலி அந்த மாதிரி இருந்துச்சு. முடியல. அப்புறமா பார்த்தா பிரெக்னென்ட். 1 மந்த் அப்படியே தள்ளி போயிடுச்சு. பிரெக்னென்ட் ஆயிட்டேன். ஸோ அதோட வீட்டில தான். ஓவர் வாமிட்டிங், ஓவர் தலைவலி, ம். எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருந்தது. அதனால என்னால் நர்சிங் கண்டினியூவே பண்ண முடியல. ம். ஸோ வீட்டிலேயே இருந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் மேல மாடியில நிக்கும்போது, தெருவுல வந்து பசங்க வந்து கவரோட எடுத்துட்டு வராங்க. சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வராங்க. ஹோட்டல் சாப்பாடுலாம். எங்க எங்க ஸ்ட்ரீட்லயே ஒரு 3 வீடு பேச்சுலர் பசங்க இருக்காங்க. ம். ஸோ அத பார்த்துட்டு எனக்கு தோணிச்சு, ஏன் நம்ம வந்து இந்த இந்த சாப்பாடு நாம செஞ்சு ஏன் குடுக்கக்கூடாது? ம். அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சது. அந்த 3 வீட்ல இருக்கிறவங்க பேச்சுலர கூப்ட்டு, நாங்க சமைச்சு குடுக்குறோம். நீங்க சாப்பிட்னா, ஐயோ! வீட்டு சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம். அது இல்லாம கஷ்டப்படுறோங்க ஊர விட்டு ஊர் வந்துன்ட்டு. சரி நான் அவங்களுக்கு சமைக்க போக, அப்புறமா எங்க வீட்ல பேச்சுலர்ஸ் ஃபேமிலி காலி பண்ணிட்டு பேச்சுலர்ஸ் வந்தாங்க. ம். 2 போர்ஷன்லயும். ம். அவங்கள 5 வீடு பேச்சுலர் பசங்க வந்துட்டாங்களா, ம். அப்படியே வர வர அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்கலாம் பக்கத்து தெருவுல இருக்கவங்கலாம், வாடா வீட்டு சமையல் கிடைச்சுச்சு நமக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் ஜாயிண்ட் ஆக, ம். கிட்டத்தட்ட ஒரு 40, 50 பேரு சமையல். ம். நான் ஒரே ஆளா தான் சமைச்சேன். அப்பா. ஒரு ஸ்டாஃப் கிடையாது, ஒண்ணும் இல்ல. எங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்திரம் கழுவி குடுத்துருவாரு. ம். பார்சல் போட்டு லஞ்ச் கட்டி குடுப்பாரு. ம். ஸோ அந்த வேலை. மத்தபடி எல்லாமே ஏ டு இசட் நான் தான் பண்ணேன். ம். ஸோ குக்கிங் வேற நான் பேசிக்கலி 14 வயசுலேருந்து நான் சமைக்க ஆரம்பிச்சவ. ம். ஸோ எனக்கு நல்லாவே சமைக்க தெரியும். ம். இவங்க சாப்பிடும்போது பசங்க லீவ் டைம்ல கூட வீட்டுக்கு போகாம உட்காந்துப்பாங்க. என் சமையலுக்காக. அக்கா உங்க சமையல் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்க இங்கேயே சாப்பிட்டு இங்கே இருந்துடுறோம். இந்த 10 நாள் லீவ் விட்டா கூட போமாட்டாங்க. இங்க வந்து தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. நல்லா சம்பாதிச்சேன். ம். வீட்ல இருந்தபடி ஒரு ரூ. 40,000 50,000 தலைக்கு ஒரு ரூ. 1000 லாபம் கிடைச்சாலும் ரூ. 50,000 கிடைச்சிடும். ஆமா. ஸோ வீட்ல இருந்தபடி நான் ரூ. 50,000 சம்பாதிச்சேன். ஆனா ம். அவ்ளோ ஹார்ட் ஒர்க். நான் தூங்குறதே கஷ்டம் 3 தான். மணி நேரம், 4 மணி நேரம் தான் தூங்குவேன். ம். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன், சம்பாதிச்சு நான் இருந்த வீட்டையே வாங்கினேன்.
ம். ஸோ அது வந்து பங்குல இருந்துச்சு. எங்க ஹஸ்பண்டோட பங்குல இருந்தது. 2 பங்கு குடுத்துட்டு, என் ஹஸ்பண்ட் பங்குல வந்து அமௌண்ட் கிடையாது. ஸோ வாங்கி, இன்னும் கொஞ்சம் காசு போட வேண்டியதா இருந்தது. அத வந்து ஒரு ரூ. 2 வட்டியில வாங்கி, அத மாதிரி பண்ணி தான் இந்த வீடே வாங்குனேன். 2வது குழந்தை பெத்துக்கும்போது தான், அந்த வீடு வந்து கடன் எல்லாம் கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே. அதுக்கப்புறமா தான் இந்த வாய்ப்பு, இதெல்லாம் வந்ததே. ரொம்ப நான் ஸ்ட்ரகிள் பட்டு, கஷ்டப்பட்டுலாம் எனக்கு வாய்ப்பு வேணும்னு போய் ஆஃபீஸா ஏறி இறங்குனது கிடையாது. ம். எனக்கு வந்த வாய்ப்ப அடுத்தடுத்தா வந்த வாய்ப்பு தான் இது. ம். ஸோ எனக்கு தெரியல. இந்த வாய்ப்பு தேடி எப்படி யார் போறாங்க, வராங்கன்றது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ம். இது தானா எனக்கு அமைஞ்சது. அதுதான் சொல்ல வரேன். அப்படி இருந்தேன், இப்படி வந்துட்டேன். அதனால எங்க வீட்ல வந்து ரொம்ப அப்போ ஃபன்னா எடுத்தாங்க. "உனக்கு பேச தெரியல, நீ இந்த மாதிரி இருக்க." அப்படின்னா உருது தான் நான் பேசுறது. தமிழ் ம். வந்து ரொம்ப பேச மாட்டேன். ம். சென்னையில தான் வளர்ந்தது, பொறந்தது எல்லாமே இங்க தான். ம். படிச்சதும் தமிழ் தான். ம். கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ம். ஆனா எனக்கு தமிழ் வந்து உருது பேச பேச தமிழ் வந்து ஹம் ஆப்கே ஹே துல்கனே லே ஜாயேங்கன்ற மாதிரியே வரும். ஸோ அது வராது கரெக்ட்டா. ப்ரொனவுன்ஸ் வந்து சரியா வராது. எல்லாமே ஓகே. அரைகுறை. இங்கிலீஷும், தமிழும் எல்லாம் அரைகுறையுமா ஆயிடுச்சு. ம். ஸோ ஒரு கட்டத்தில லைஃப்பும் ஒரு குறையாவே போயிடுச்சு. ம். ஒரு எங்க எங்க ஹஸ்பண்ட் வந்து ஒத்துக்கிட்டாரு. முன்னாடி ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு மெயினா ஒரு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது பொட்டு வச்சு, தாலி வச்சு நடிக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிட்டாரு. சொந்தக்காரங்கலாம் ஓகே. வந்து முஸ்லிமா இருந்து பொட்டு வச்சுட்டு நிக்கிறா, ம். தாலி போட்டு நிக்கிறா. அது பாவம் இதனால அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு செட் ஆகாது. ம். வேண்டாம் அப்டின்ட்டு. அப்புறமா கண்டிஷன் போட்டாரு. சரி வாரத்துல 2 நாள் மட்டும் தான் நீ டேட் குடுக்கணும். அதுக்கு மேல குடுக்கக்கூடாது, போக்கூடாதுன்ட்டு. அந்த மாதிரி எந்த ப்ராஜெக்டும் கிடையாது. ஆமா. அவங்களோட ஷெட்யூல் படி தான் நம்ம போணும். கூப்பிடுவாங்க. ஆமா. அது அவங்களுக்கு புரியல. எனக்கு என்னவோ தெரியாது. வாரத்துல 2 நாள் தான் ம். அப்டின்ற மாதிரி போச்சு. அது இல்லாம பர்சனலா வேற என்னோட பேரண்ட்ட நான் பார்த்துக்கிறேன். ம். டேக் கேர் பண்ணிக்கிறேன். முன்னாடிலருந்து எனக்கு எப்போ நினைவு தெரிஞ்சனாலோ, அன்னிலருந்து இன்னி வரைக்கும் அப்பா, அம்மாவ நான் சாகுற வரைக்கும் என் பேரண்ட்ட நான் பார்த்துக்கணும். ம். அது வந்து என் மைண்ட் செட்ல எப்பவுமே இருக்கும். ம். இந்த மத்தவங்க மாதிரி பிஹேவ் பண்றது பேரண்ட்ட, ம். நாம கொஞ்சம் வளர்ந்துட்டா வாயாடுறது, ம். நாம வளர்ந்துட்டா நம்ம செல்ஃபிஷ்ஷா நம்ம குடும்பம், நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு பேரண்ட்ட ம். விட்டுட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு இம்பார்ட்டன்ட் என் அம்மா, அப்பா. ஆமா, ஆமா. எனக்கு அம்மா, அப்பால யார பிடிக்கும்னா, எங்க அப்பாவ ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா நானும் உசுரு. ம். கடைசியில கொரோனா பீரியட்ல தான் எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல ம். என் தோள்ல சாஞ்சுட்டு தான் அவரு இறந்தாரு. ஸோ ம். அன்னைக்கு வந்து இறக்குறாரு நைட்டு ஒரு 1:04க்கு கரெக்ட்டா இரும்பிட்டே எழுந்தாரு. ஹார்ட் அட்டாக் எனக்கு தெரியாது. சும்மா ஜஸ்ட் ஒரு இருமல் இருமல் தான் அப்படின்னு நெனச்சுட்டு அப்படின்னு எழுந்து நினைச்சுட்டு. நான் சுடு தண்ணி போட்டு குடுக்குறேன். ம். தட்டி விடுறேன், கொல்றேன் எல்லாம் செஞ்சேன். அப்பாவுக்கு வந்து ரொம்ப இருமல் அதிகமா ஆயிடுச்சு. மூச்சு திணறது அதிகமாயிடுச்சு. "ஏன் இவ்ளோ சளி சேர்த்து வச்சிருக்கீங்க? சொல்ல வேண்டியது தானே." அப்போ ஓலா இல்ல, ஊபர் இல்ல, எதுவுமே இல்ல. எல்லாமே லாக்டவுன்ல ஆமா. ஸ்டாப் ஆட்டோ பண்ணி கூட வச்சிருந்தாங்க. கிடைக்காது. எதுவுமே இல்ல. எப்படியோ கஷ்டப்பட்டு அவர கீழ இறக்கினேன். 3வது ஃப்ளோர்ல இருக்கேன்னா, கீழ இறக்குனேன். ம். அப்புறமா தெருவுல இருக்க ஆட்டோக்காரர் வந்து அ ஏத்தி கூட்டு போனாங்க. போற வழில மேல சாஞ்சுக்கிட்டாரு. பல்ஸ் எடுத்து பார்த்தா பல்ஸும் இல்ல. இல்ல ஏதாவது ஒண்ணு விஷயம் பண்ணி நம்ம ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். ஏதாவது ஒண்ணு பண்ணியாவது காப்பாத்திடலான்னு பார்த்தா, ம். இல்லன்ட்டாங்க. சரி ஓகே வந்துட்டேன். அது அது ரொம்ப எனக்கு பாதிச்சுது. அதுக்கு முன்னாடி என் தம்பி இறந்தான். ஹேங்கிங் ம். பண்ணிட்டே இறந்தான். ஸோ அவரோட பர்சனல் இஷ்யூஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனையாகி அவனும் இறந்துட்டான். ஸோ ம். அதவே ரெக்கவரி ஆகி மைண்ட் செட் வரதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் பார்த்தா அப்பா. இது 2ம் போட்டு எனக்கு குழப்பி, ஒரு மாதிரி மென்டலா இருந்தேன். எனக்கு ரொம்ப ஒர்க் டிப்ரஷன் பண்ணவும் முடியல. ஸ்டேட் போயிட்டுருக்கீங்க. வீட்லயும் டைம் ஸ்பெண்ட் முடியல. குழந்தைங்களும் பார்க்க முடியல. எல்லாரும் கேட்பாங்க, "ஏதோ பேய் அடிச்சிருச்சு போல இருக்கு இவளுக்குன்னு." ஏன்னா ம். தூங்குறது இல்ல. ம். டேலயும் தூங்கணும், நைட்டு தூங்கணும். நைட்லயும் ஏதாவது தூங்கணும். ஒண்ணு. ம். நான் டேவும் தூங்க மாட்டேன், நைட்டும் தூங்க மாட்டேன். கிட்டத்தட்ட 1 வாரம் தூக்கம் இல்லாம இருக்கேன். எனக்கு தூக்கமே வரல. அப்புறமா நானா போய் எழுந்து சூசைட் லாரி பக்கமா போய் ம். ரோட்ல இறங்கி போன மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கே அ எனக்கு நான் என்ன பண்றேன் எனக்கே தெரியல. ஸோ அவ்ளோ டிப்ரஷன் ஆகி, அப்புறமா ம். ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகி தான் எங்க என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ போ." அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சைக்காட்ரிக் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, "இவங்களுக்கு என்ன பிடிக்கும், அந்த விஷயத்த நீங்க ஃபோக்கஸ் அவங்களுக்கு குடுங்க. அவங்க அந்த ஸ்பேஸ் குடுங்க. ம். குடுத்தீங்கன்னா, அவங்க ரெக்கவரி ஆயிடுவாங்க. ம். மாத்திரை மருந்த விட அவங்களுக்கு புடிச்ச விஷயம் பண்ணாலே அவங்க ரெக்கவரி ஆயிடுவாங்கன்னு சொல்லியிருக்கனால, ம். என்ன வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, "நீ போ.
ம். போயிட்டு ஒர்க் பண்ணு, ம். உனக்கு பிடிச்சது ஆக்டிங் நீ போ அப்படின்ட்டு, உனக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன் நீ போ அப்படின்ட்டு. ம். அப்படிலாம் பேசி நான் போயிட்டேன். போயிட்டு ஒர்க் பண்ணேன். கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருந்தது. அப்புறமா எங்க அப்பா போனதுக்கப்புறம் எங்க அம்மா நான் தானே பார்த்துக்கணும். அப்பா, அம்மா இருக்கும்போது நான் தான் பார்த்துக்கிட்டேன். ம். அப்பா போனதுக்கப்புறம் அம்மாவ நான் தான் பார்த்துக்கணும். வேற வழி இல்ல. எங்க அண்ணா இருக்காரு, மிடில் கிளாஸ். ஸோ வழி இல்ல. ம். அவர் நல்லா பார்த்துக்கிட்டா இருக்கணும். நான் பார்த்துக்கிற கடமை நான் பார்த்துப்பேன். ம். ஸோ அதனால நான் பார்த்துக்கிட்டேன். அதுல அந்த ஒரு இஷ்யூஸ் ஒரு பக்கம் ஓடிச்சு. ஆம்பளை பையன் தான். இந்த முஸ்லீம்ல வந்து ஒரு சில சட்டங்கள் வைப்பாங்க. ம். ஆம்பளை பையன் தான் பார்க்கணும். பொம்பளை பொண்ணு பார்க்கக்கூடாது. ம். கல்யாணம் பண்ணா அவங்க புருஷனுக்கு தான் அவங்க ப்ராப்பர்ட்டி ஆயிடுவாங்க. ம். புருஷனுடைய எந்த ஒரு பர்மிஷன் இல்லாம பொண்டாட்டி எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. ஆ. ஸோ இந்த மாதிரி இது மாதிரி போனதுனால ம். நிறைய இஷ்யூஸ் அவருக்கும் எனக்கும். ஸோ அந்த ஃபைட் எல்லாம் ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி தான் நான் இன்னைக்கு இந்த இருக்கேன். ஒரு சூழ்நிலை என்னைக்கு வந்து நீங்க கேட்டீங்களே, எப்போ அந்த சூழ்நிலை வந்தது? இந்த கெரியர் சூஸ் பண்ணி ம். இதுதான் அப்படின்றத, ஆமா. அந்த கட்டம் வந்து நான் சிங்கிள் பேரண்ட் ஆகும்போது தான். இவர் இருக்கும்போது ஒரு பார்ட் டைம் ஜாபா தான் பண்ணிட்டு இருந்தேன். ம். அவர் போனாரு. போனதுக்கு அப்புறமா வேற வழி இல்ல. ஸோ நீங்க வந்து அம்மாவ பார்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போயிட்டாரா? ஆமா. பேரண்ட்ட வந்து முக்கியமா பார்க்கக்கூடாதுன்றது தான். பார்க்கலாம். அது ஷேர் பண்ணி பார்த்துக்கணும். நாமளே வந்து ஃபுல்லாவே நம்ம பார்க்கக்கூடாதுன்றது அவரோட கருத்தா இருக்கு. அது வந்து எனக்கு பிடிக்கல. ம். அது ஒருவேள எங்க அம்மா, அப்பா சொத்து சேர்த்து வச்சிருந்தா, அதுல ஷேரிங் குடுக்குறதுக்கான ஒரு பொதுவா பேசுவாங்களா? ஆ. முடிஞ்ச அளவு பக்கம் ஷேர் எவ்வளோ வாங்கணுமோ வாங்கு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆமா. ஏன் அந்த விஷயத்துல வரல? டேக் கேர் பண்றது. முடிஞ்ச அளவுக்கு நீ வந்து பார்த்துக்கோ பேரண்ட்ட ஆமா. அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் வரல? அந்த மாரி வார்த்தை நிறைய பேருக்கு வரதில்ல இந்த வரதில்ல. காலத்துல. அதனால தான் கமிட் ஆகும்போது பார்த்து நம்ம பார்ட்னர் லைஃப் வந்து பார்த்து கமிட் பண்ணிக்கணும். நம்ம உண்ம. கேரக்டர் வேற இருக்கும். அவங்க கேரக்டர் வேற வேற இருக்கும். ம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க வளர்ந்த விதம், அவர நான் என்னைக்குமே தப்பா பேச மாட்டேன். என் ஹஸ்பண்ட வந்து யார்கிட்ட ஷக்லா மேம் கிட்ட பேசும்போது கூட அவங்களும் சொன்னாங்க. நான் உங்ககிட்ட நான் விட்டு கொடுக்கல. என் ம். பசங்ககிட்ட விட்டு கொடுக்க மாட்டேன். பேரண்ட், சொந்த பந்த, ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ம். இத்தனைக்கும் என்னை விட்டு போனவர் தான். ம். இருந்தாலும் அவர் நல்லவர் தான். நல்ல மனுஷன் தான். எந்த விஷயத்திலும் வந்து அவர் நினைச்சது, அவர் செல்ஃபிஷா நினைச்சாரு. தான் குடும்பம், ம். ஏன் பொண்டாட்டி, ஏன் குழந்தைங்க ம். அப்படின்றது நினைக்கிறது, அது தப்பு கிடையாது. ம். அவர் சம்பாதிக்கிறத என் குடும்பம் தான் அனுபவிக்கணும்னு. இந்த காலத்துல எந்த ஆம்பளைங்க அப்படி இருக்காங்க? பாதி சம்பாதிக்கிறதை வெளியே ஊதாரித்தனமா செலவு பண்ணுவாங்க. ஆ ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் ஒரு கேர்ள்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ட்ரிங்க், நைட் ம். லைஃப்னு சொல்லிட்டு போய் என்ஜாய் பண்றாங்க. தனக்குன்னு ஒரு ஃப்ரீடம், பிரைவசி வேணும் அப்படின்னு ம். சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கமிட் ஆகி கூட ம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு தறுதலையா சுத்துற காலத்துல என் ம். ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பார்க்கவே முடியாது. ம். ஸோ அவர் வந்து டீடோட்டலரா இருப்பாரு. ம். வெளியே செலவு பண்ண மாட்டாரு. ம். ரம்ஜான் பக்ரீத்துக்கு மட்டும் தான் ட்ரெஸ் எடுப்பாரு. அனாவசியமா ட்ரெஸ் எடுக்க மாட்டாரு. பர்த்டேக்கு கேக் கட் பண்றதெல்லாம் அந்த இங்கிலீஷ்காரங்க தான் பண்றது. ம். நம்ம ஊர் நம்ம கலாச்சாரத்துல இதெல்லாம் கிடையாது. சாக்லேட் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ₹1 சாக்லேட் வாங்கி எல்லார் வீட்டுக்கும் கொடுக்க சொல்லுவாரு குழந்தைங்கள. ஸோ ட்ரெஸ் கூட வந்து பார்த்து பார்த்து தான் எடுப்பாரு. ம். ரம்ஜானுக்கு எடுக்கிறத விட பாதி அமௌண்ட் தான். ரம்ஜானுக்கே ஒரு ₹2000 தான் எடுப்பாரு. ரொம்ப மீறிலாம் எடுக்க மாட்டாரு. ஸோ ரொம்ப சிக்கனம் பண்ணுவாரு. ம். அந்த சிக்கனமும் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தது. ஊதாரித்தனமா இல்லாம இப்படி இருக்கிறது எனக்கு பிடிச்சது. அதனால தான் நம்ம சீக்கிரமா லைஃப்ல வந்து ஒரு சொந்த வீடு வாங்க முடிஞ்சது. ம். இல்லன்னா நான் வாடகை வீட்ல தான் நான் உட்காரணும். அவர் ம். ஊதாரித்தனமா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தா நான் வாடகை வீட்ல உட்கார்ந்திருக்கணும். இன்னைக்கு நான் சொந்த வீட்ல இருக்கேன் காரணமே என் ஹஸ்பண்ட் தான். ம். ஸோ அவரோட உழைப்பும் இதுல இருக்கு. என் உழைப்பு மட்டும் கிடையாது. ஆனா அவரோட மிஸ்டேக் என்ன தெரியுமா? நான் விட்டு கொடுக்காம பேசுறேன். ஆனா அவர் என்ன விட்டு கொடுத்து பேசியிருக்காரு நெறைய இடத்துல. ம். தலாக்ன்னு ஒரு விஷயம் வரும்போது, பஞ்சாயத்துன்னு ஒரு விஷயம் வரும்போது, பள்ளிவாசல்ல எல்லாருமே அந்த அந்த முஸ்லிம் ஆட்கள் எல்லாருமே தலாக்னா விவாகரத்து. விவாகரத்தா? ஆமா. ஸோ அந்த இடத்துல உட்காரும்போது, என்ன குறைபாடு உங்க பொண்டாட்டிக்கு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஜிம்மு போறாங்க. எந்த பொம்பளையாவது ஜிம்முக்கு போவாங்களா? குடும்பம் நடத்துற பொண்ணுங்க. ஜிம்முக்கு போறா. கார் டிரைவிங்க்கு போறாங்க. ஆ போலாமா அதுக்கெல்லாம்? வீட்ல இருக்க குழந்தைங்கள 10 புருஷன பார்க்கறது தானங்க வேலை. கார் டிரைவிங் கிளாஸ்க்குலாம் போறாங்க. ம். அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எனக்கு வருத்தமா இருக்கு. இதெல்லாம் ஸ்டீயரிங் ஒரு புடிச்சா குறையா? கருப்பு இறங்கிடுமா? இல்ல இதெல்லாம் ஒரு குறையா அவருக்கு தெரியுதா? இது ஆமா. ஒரு குறையா? ஜிம்மு போனா பேண்ட் ஷர்ட்டோட நான் ஜிம் ஒர்க் அவுட் பண்றேன். அங்க போயிட்டு நான் சாரி கட்டிக்கிட்டோ, புர்கா போட்டோ ஒர்க் அவுட் பண்ண முடியாதுல்ல. ஆமா. அதனால அதுக்கான ஒரு காஸ்டியூம் வேர் பண்ணா தானே.
அது அவருக்கு பிடிக்கல. நான் சோ கொஞ்சம் எப்பயும் ஜிம்முக்கு போகும்போது நீங்க புர்கா போட்டுட்டு போயிட்டு அங்க புர்கா போயிட்டு கழட்டிட்டு அந்த கழட்டிட்டு பேக்ல ஒர்க் அவுட் போட்டுட்டு பண்ணிட்டு திரும்பி வரும்போது ஆமா நீங்க புர்கா ஆமா போட்டுட்டு தான் அப்படிதான் வருவீங்க. அப்படிதான் பண்ணுவேன் நான். ஷூட்டு போனா கூட நான் புர்காவோட போவேன். புர்காவோட தான் வருவேன். இப்போதான் நான் பண்றது இல்ல. ம். சோ அவர் இருக்கும்போது அவருக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்கள் நான் அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னா அவருடைய அதுக்கேத்த மரியாதைக்கு மாதிரி ஏத்த மாதிரி பண்ணுவேன். நீங்களும் நடந்துக்கிட்டீங்க. இப்போ கூட நான் வந்து நான் கார் டிரைவ் பண்ணி பார்க் பண்ணும்போது ஸ்ட்ரீட் நான் கார்னர்ல தான் பார்க் பண்ணுவேன். ம். ஸோ என் பொட்டை கழட்டிடுவேன். ம். பொட்டு கழட்டிட்டு தான் நான் இங்க குங்குமம் கழிச்சிட்டு தான் நான் இறங்குவேன். ம். ஸோ பொட்டோட கூட என் ஸ்ட்ரீட்குள்ள நடக்க மாட்டேன். ம். ஸோ இப்போ நான் ஃபாலோ பண்றது என் குழந்தைங்களுக்காக. ம். நல்லதோ கெட்டதோ நான் என் மீடியால நான் இருக்கேன். ம். என் பொண்ணும் என் பையனும் வந்து அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றது அது தப்பு கிடையாது. இது பொட்டு வைக்கிறது, குங்குமம் வைக்கிறதெல்லாம் ஒரு மேக்கப் போடுற மாதிரி தான் நான் வைக்கிறேன். ம். ஆனா என் குழந்தைங்க அதுவே ஃபாலோ பண்ண வேண்டாம். அவங்களுக்கு என்ன டேலண்டோ, ம். ஒருவேளை மீடியால வரணும்னு டேலண்ட் இருந்தா வரட்டும். ம். இல்லையா, அவங்களுக்கு என்ன டேலண்டோ அந்த அந்த விஷயங்கள அவங்க பண்ணட்டும்ன்றது தான். நான் திணிக்க மாட்டேன். ம். இப்ப கூட என் பொண்ணு ஃபெயில் 10th ஃபெயில். ஆனா நான் சிரிச்சுக்கிட்டே சொல்றேன். ம். எனக்கு வந்து அந்த நிமிஷம் வந்து அதுவும் 2nd அட்டெம்ப்ட், 3rd அட்டெம்ப்ட் இது. சரி ஓகே பாஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ம். நெக்ஸ்ட் நீ வந்து அப்ளை என்ன பண்ற. வருமோ அத படிமா. பாரு. உனக்கு எவ்வளவு அட்டெம்ப்ட் குடுக்குறாங்களோ அத்தனை அட்டெம்ப்டும் போடு. ம். பாத்துக்கலாம். ம். சோ அப்படிதான் நான் நினைக்கிற ஆளு. நான் வந்து ஐயோ அப்பா அழுதுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு தொடப்ப எடுத்து அடிக்கிறது, செருப்பு எடுத்து அடிக்கிறது வேலை. அந்த அம்மா கேரக்டர் கிடையாது நான். ம். நான் வந்து பாஸ்ட் நான் விட்டுருவேன். ம். பாஸ்ட் திரும்பி வராதுன்னு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சுச்சு. அத பேசிக்கிட்டே இருந்து நம்ம லைவ் இருக்கிற டைம் வேஸ்ட் பண்றோம். ம். அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது. ம். அத நான் குழந்தைங்கிட்ட சொல்றேன். நீ படிச்சிருக்கணும், எழுதிருக்கணும். ஃபெயில் ஆயிட்ட. முடிஞ்சிருச்சு. இனிமேல் நீ வந்து பாஸ் ஆகுறதுக்கான விஷயம் பண்ணு. உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு இத்தனை அட்டெம்ப்ட்ல. ம். இனி நீ என்ன பண்ணணும் அது பண்ணுமா அப்படின்ட்டு. ம். அது ஓன்னு அழுது. ஏன் அழுவுற? ம். அழுவுறதுக்கு எதுவுமே கிடையாது. அழுது என்ன பிரயோஜனம்? ம். படி பாத்துக்கலாம். அவள வந்து டான்ஸ் நல்லா பண்ணுவா. ஓகே. சம்மர்ல டான்ஸ்ல அனுப்பினா அவ்வளோ அழகா ஆடுறா. எனக்கு டான்ஸ் பிடிக்கும். ம். அவளுக்கு வந்து டான்ஸ் ஆடியே காமிக்கிறா. ஸோ எனக்கு பாட்டு பாட பிடிக்கும். என் பையன் பாட்டு பாடுவானா பாட மாட்டான். அவன் ஃப்ரேம்குள்ளேயே வரமாட்டான். ரொம்ப இது பண்ணுவான். ஷை டைப். ஓகே. ஸ்போர்ட்ஸர் அவன். ஷட்டில் கோர்ட்ல நேஷனலுக்காக விளையாடிட்டு இருக்கான். சூப்பர். ஸோ 8th தான் இப்போ நெக்ஸ்ட் போறான் இந்த இயர். ம். என் பொண்ணு வந்து அந்த மாதிரி கிடையாது. அவனுக்கு ஆப்போசிட். ம். இந்த மீடியாவுக்கு வர மாதிரி தான் அவளும் ட்ரை பண்றா. பட் எங்க எங்க சர்க்கிள் சொந்த பந்தம் வந்து அது அலோ பண்ணாதுன்றதுனால கண்ட்ரோலா மேடம் இருந்துட்டு படிப்பு முக்கியம். நான் தான் ம். சொன்னேன் +2 முடி. +2 வரைக்கும் முடிச்சிட்டனா அதுக்கப்புறமா நீ உன்னோட கெரியர் உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் சொல்லு. கரஸ்ல கூட பண்ணிட்டு நீ ஒர்க்கும் பாரு. ம். அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த முதல்ல 10th வந்து அட்டெம்ப்ட் முதல்ல இது பண்ணு. பாஸ் ஆகுற வழிய பாரு அப்படின்னு சொல்லி தான் நான் பண்றேன். ஸோ ரொம்ப பாசிட்டிவா தான் கொண்டு போவேன். அதே சமயம் வீட்ல ஹிட்லராவும் இருப்பேன். ஏன்னா ஒரு ம். ஆண் இல்லாத வீடு இல்லையா? ஸோ அந்த ம். இடத்துல கொஞ்சம் நான் ஹிட்லரா தான் இருப்பேன். எல்லாருக்கிட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா மூஞ்சி வச்சுப்பேன். மனசு எனக்கு சிரிப்பு வந்தாலும் நான் சிரிக்க மாட்டேன். இந்த கேரக்டர் சொல்றேன்ல ஃபன் கேரக்டரா காமெடி கேரக்டர் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன்னு, ம். அது வந்து வீட்ல காமிச்ச ஆரம்பிச்சுட்டேன் நான். வீட்லயும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டேன் நான். ம். ஐயையோ! சிரிக்கக்கூடாது. இந்த வீட்ல நான் ஹிட்லர் அப்படின்னு சொல்லி வீட்ல கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தேன். ம். ஸோ அந்த மாதிரி தான் போகுது என்னோட லைஃப். ஸோ இவர் விட்டு போனதுக்கு அப்புறம் தான் பார்ட் டைம், ஃபுல் டைம் கண்டிப்பா. இவர் போனதுக்கு அப்புறமா வேற வழி இல்லங்க. ம். பார்ட் டைமா நான் ஒர்க் பண்ணா அது பத்த மாட்டேங்குது எனக்கு. ம். ஸோ ஃபுல் டைமா நான் இறங்குனதுனால தான் ஓரளவுக்கு எனக்கு இன்கம் வந்தது. எனக்கு ஃப்ரேம் வந்தது. இத நான் முன்னாடியே பண்ணியிருந்தேன்னா சீக்கிரமா வந்திருக்கும். நான் நினைச்ச மாதிரி என்னுடைய ஏஜ்க்கான அந்த அந்த கேரக்டர் நான் வந்து கன்டின்யூ ஆயிருக்கும். ம். ஆனா எனக்கு என்ன கேரக்டர் கிடைக்குதோ அது பெஸ்ட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுல பண்ணது. ம். இன்னைக்கு நான் கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகி, லேட் ஆகி தான் நான் வந்து இந்த இந்த கெரியர் சூஸ் பண்ணதுனால, ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. ஆனா அந்த அவர் விட்டு போனதுக்கு அப்புறம் தாங்க ஆ நான் எனக்கே தோணுது. பெண்கள் எல்லாருமே வந்து டிபெண்ட் பண்ணி வாழ்ற வரைக்கும் ஜீரோவா இருக்காங்க. ஆமா. என்னைக்கு டிபெண்ட் இல்லாம வாழ்றாங்களோ, அன்னைக்கு தான் அவங்க ஹீரோயினா ஆவாங்க. அத வந்து நான் சிங்கிள் பேரண்டா ஆகும்போது எனக்கு ம். தோணுச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. நான் அவர டிபெண்ட் பண்ணி இல்ல நான் சின்ன வயசுல அம்மா, அப்பாவ நான் டிபெண்ட் பண்ணி வாழல. ம். நான் ஹஸ்பண்டும் நான் டிபெண்ட் பண்ணி வாழல. நான் நான் ரோலிங்லயே போயிட்டே இருந்தேன். வொர்க்ன்ட்டு ம். இன்கம் நான் வந்து சம்பாதிச்சுட்டு தான் இருந்தேன். ம். ஆனா அவர் போனதுக்கு அப்புறமா ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ம். ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு லெவலுக்கு நான் இன்னைக்கு நிக்கிறேன் அப்படின்னா, இவர் போய்
அந்த ஹார்ட் ஒர்க்கு இன்னைக்கு இந்த இடத்துல நிக்க வைக்குது. அதுக்கு காரணம் என் ஹஸ்பண்ட் தான். நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். இந்த லெவலுக்கு நான் வந்திருக்கேன்னா, அதுக்கும் என் உங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் தான். தான் காரணம். நல்லதுக்கும் அவர் நான் விரல் காமிப்பேன். கெட்டதுலயும் நல்லதுக்கு நான் அவர் விரல் காமிப்பேன். ஏன்னா, அவர் விட்டு போனது மட்டும் தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். விட்டு போனவரை விட்டு கொடுக்காம நல்லா சொல்றீங்க. ஆமா.